ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் இலக்கியா. எனக்கு வயது 24. இந்த வாழ்க்கை பயணத்தில் எனக்கு நடந்த ஒரு சுவாரஸ்யமான மற்றும் மறக்க முடியாத சம்பவத்தை உங்களிடம் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். என் கணவர் பெயர் அஜய். அவருக்கு வயது 24. எங்கள் குடும்பத்தின் அன்றாட வாழ்க்கையில் நடந்த அந்த நிகழ்வு இதுதான். என் கணவரின் தம்பி ரவி அப்போதுதான் 10ஆம் வகுப்பு படித்து முடித்துவிட்டு சென்னையில் உள்ள எங்கள் வீட்டில் தங்கியிருந்தான். அவனுடைய தந்தை அவனை எங்களது பொறுப்பில் விட்டுச் சென்றிருந்தார். ரவி இதற்கு முன்பு வீட்டை விட்டு எங்குமே தனியாக தங்கியதில்லை என்பதால் எங்கள் வீட்டிலேயே மாடிப்பகுதியில் தங்கிக் கொள்ளச் செய்தோம். அஜயும் ரவியும் வெவ்வேறு சூழலில் வளர்ந்தவர்கள். என் கணவர் அஜய் எப்போதும் தனது வேலை மற்றும் அலுவலக காரியங்களிலேயே கவனமாக இருப்பார். நான் ஒரு இல்லத்தரசியாக வீட்டை பராமரித்து வந்தேன். ஆரம்பத்தில் ரவி வந்து தங்குவது எனக்கு சற்று சிரமமாகத்தான் இருந்தது என்றாலும் என் கணவரின் பேச்சிற்காக நானும் சம்மதித்தேன். அன்று முதல் ரவி எங்கள் வீட்டின் அன்றாட வேலைகளில் உதவத் தொடங்கினான். காலையில் கடைக்கு சென்று காய்கறி வாங்குவது, வீட்டை சுத்தம் செய்வது, எனக்கு தேவையான உதவிகளை செய்வது என்று அவனது நாள்கள் நகர்ந்தன. ரவி எப்போதும் சுறுசுறுப்பாக இருப்பதால் வீட்டு வேலைகளில் அவனுக்கு நல்ல பரிச்சயம் ஏற்பட்டது. நானும் அவனுக்கு பிடித்தமான சிற்றுண்டிகளை செய்து தருவேன். இருவருக்கும் இடையே ஒரு நல்ல குடும்ப உறவு வளர்ந்தது. நாட்கள் செல்லச் செல்ல ரவியும் நானும் இன்னும் நெருக்கமானோம். என் கணவர் அஜய் வேலை விஷயமாக வெளியே செல்லும் போதெல்லாம் வீட்டிற்குள் ரவியும் நானும் தான் தனியாக இருப்போம். அப்படிப்பட்ட நேரங்களில் எங்களுக்கிடையே பல சுவாரஸ்யமான உரையாடல்கள் நடக்கும். ஒருநாள் மதிய வேளையில் அஜய் அலுவலகத்திற்குச் சென்றுவிட்டான். வீட்டில் நானும் ரவியும் மட்டும்தான் தனியாக இருந்தோம். நான் ஹாலில் அமர்ந்து சமையல் வேலைகளை பார்த்து கொண்டிருந்தபோது ரவி மாடியிலிருந்து கீழே வந்தான். என்னை ஒரு வினாடி உற்று பார்த்துவிட்டு சிரித்தான். அண்ணி, நீங்க எப்ப பார்த்தாலும் வேலையாவே இருக்கீங்களே, இன்னைக்கு என்ன சாப்பிட்டீங்க, எப்படி இருக்கீங்க என்று பாசமாக கேட்டான். நான் புன்னகையுடன், நான் நல்லா இருக்கேன்பா. நீ காலையில சாப்பிட்டியா? உனக்கு என்ன சாப்பிட பிடிக்கும்னு சொல்லு, நான் செஞ்சுத் தரேன் என்றேன். அவன் சோபாவில் வந்து உட்கார்ந்து கொண்டு, அண்ணி, நீங்க சமைக்கிறது எப்பவுமே சூப்பரா இருக்கும். அதைவிட நீங்க எப்ப பார்த்தாலும் ரொம்ப அழகா இருக்கீங்க தெரியுமா என்று ஒரு சின்ன சிரிப்புடன் சொன்னான். அவன் அப்படிச் சொன்னதும் எனக்கு சிறிய வெட்கம் தொற்றிக்கொண்டது. டேய், என்ன போய் பாராட்டிக்கிட்டு போயிட்டு எனக்கு ஒரு நல்ல டீ போட்டு எடுத்துட்டு வா பாப்போம் என்று குறும்புடன் அவனிடம் வேலை வாங்கினேன். உடனே ரவி ஜாலியாக எழுந்து சமையலறைக்குச் சென்று எனக்கும் அவனுக்கும் சேர்த்து சூடாக 2 கப் டீ போட்டு எடுத்து வந்தான். இருவரும் அந்த மாலையில் ஒன்றாக அமர்ந்து டீ குடித்தபடியே பல விஷயங்களை பேசினோம். அண்ணி, நம்ம ஊர் எப்படி இருக்கு? இங்க சென்னை வாழ்க்கை உனக்கு எப்படிப்படுது என்று அவன் கேட்க நான் கிராமத்து நினைவுகளை அவனிடம் பகிர்ந்து கொண்டேன். இப்படியே அண்ணனும் தம்பியும் போல பல மணி நேரம் கலகலப்பாக பேசுவது எங்கள் வழக்கமாகிவிட்டது. சில நேரங்களில் நான் சமையலறையில் வேலை செய்யும்போது ரவி வந்து என் அருகில் உட்கார்ந்து கொண்டு பழைய கதைகளையும் கல்லூரியில் நடக்கும் சுவாரஸ்யங்களையும் சொல்லிக் கொண்டிருப்பான். இப்படி நாள்கள் நகர்ந்து கொண்டிருக்கும்போதுதான் ஒருநாள் காலையில் ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் நடந்தது. வீட்டு வேலைகளை முடித்துவிட்டு நான் சற்று சோர்வாக சோபாவில் அமர்ந்திருந்தேன். அதை கவனித்த ரவி என்னிடம் வந்து குறும்பு சிரிப்புடன் பேசத் தொடங்கினான். அண்ணி, என்ன இன்னைக்கு ரொம்ப டயர்டா இருக்கீங்க? நான் உங்களுக்கு சூப்பரா ஒரு விஷயம் சொல்லித்தரேன், வாங்க போலாம் என்றான். அவன் ஏதோ புதிதாக வித்தையோ அல்லது சுவாரஸ்யமாக பேசப்போகிறான் என்று நினைத்து நானும் ஆர்வமாக அவனுடன் மாடிப்பகுதிக்குச் சென்றேன். அங்கே சென்றதும் ரவி என்னை சில குறிப்பிட்ட அசைவுகளை செய்யச் சொன்னான். நானும் அவன் சொல்வதை நம்பி அவனுடன் சேர்ந்து செய்யத் தொடங்கினேன். ஆனால் போகப் போக என் கைகளும் கால்களும் வலிக்க ஆரம்பித்தன. மூச்சு வாங்கியது, உடம்பெல்லாம் வியர்வை கொட்டியது. கொஞ்ச நேரத்தில் என்னால் முடியாமல், போதுண்டா போதுண்டா, என்னால முடியடா சாமி, கை காலெல்லாம் வலிக்குதுப்பா என்று மூச்சு இறைக்கச் சொன்னேன். ஆனால் ரவி விடுவதாக இல்லை. அவன் இன்னும் உற்சாகமாக, என்ன அண்ணி இது, இப்பதான் கொஞ்சூண்டு செஞ்சிருக்கீங்க, அதுக்கே டயர்டாயிடுறீங்க. நான் இன்னும் வேகமா சொல்லித்தரேன், அப்பாதான் உடம்பு நல்லா இருக்கும். நல்லா வேகமா செய்யுங்க, இல்லைன்னா சோர்ந்து போயிடுவீங்க. உங்க உடலை நீங்க தான் வலுவா வச்சுக்கணும் அண்ணி என்று விடாமல் செய்யச் சொன்னான்.
அவன் முகத்தில் இருந்த அந்த ஆர்வம் எனக்கும் தொற்றிக்கொள்ள வேறு வழியின்றி அவனுக்காக சிரித்துக்கொண்டே நானும் அவனுடன் சேர்ந்து அந்த அசைவுகளை தொடர்ந்தேன். நீண்ட நேரம் என்னை இப்படி ஓட ஓட வைத்துவிட்டு கடைசியாக மூச்சு வாங்க நின்ற அவன் என்னை ஒரு மாதிரி பார்த்துவிட்டு சொன்னான், என்ன அண்ணி யோசிக்கிறீங்க? வேறொன்றுமில்லை. இதுதான் மக்களே டெய்லி நாம பண்ற உடற்பயிற்சி மற்றும் யோகா என்று ஒரு ட்விஸ்ட் வைத்துவிட்டு சிரித்தான். அவன் என்னை ஏமாற்றிவிட்டதை உணர்ந்து நான் அவனை முறைக்க இருவரும் சேர்ந்து அந்த சூழலை மகிழ்ச்சியாக கடந்து சென்றோம். ஒரு நாள் இரவு நேரத்தில் ரவி அடுத்த நாள் தேர்வுக்கு தயாராக வேண்டியிருப்பதால் மாடி அறையில் தீவிரமாக படித்துக் கொண்டிருந்தான். அப்போது கீழே இருந்து சமையலறை பக்கமாக ஏதோ ஒரு சத்தம் கேட்டது. உடனே கீழே இறங்கி வந்த ரவி நான் சமையலறையில் நிலை தடுமாறி கீழே விழுந்துவிட்டதைக் கண்டான். அண்ணி, என்னாச்சு? அடிபட்டு விட்டதா என்று கவலையோடு கேட்டான். என் காலில் கடுமையான வலி இருப்பதால் என்னால் எழ முடியாமல் தவித்தேன். ரவி உடனடியாக பதற்றப்படாமல் அருகில் என்னை அமர வைத்துவிட்டு தேவையான முதலுதவி செய்தான். பின்னர் சுடச்சுட தண்ணீர் வைத்து ஒத்தடம் கொடுத்தான். என் கணவர் அஜய்க்கு போன் செய்து விவரத்தைச் சொன்னபோது அவரோ முக்கியமான வேலையில் இருப்பதாக கூறிவிட்டு பிறகு பேசுவதாக இணைப்பை துண்டித்துவிட்டார். என் கணவரின் அந்த செயலை நினைத்து நான் சற்று மனம் வருந்தினேன். அந்த சூழலில் ரவி காட்டிய அக்கறையும் உதவியும் எனக்கு பெரிய ஆறுதலாக இருந்தது. ரொம்ப நன்றி தம்பி, நீ கரெக்டான நேரத்துக்கு வந்து உதவினாய் என்றேன். அதற்கு பிறகு ரவி வீட்டு வேலைகளில் இன்னும் தீவிரமாக கவனம் செலுத்த ஆரம்பித்தான். வீட்டை சுத்தம் செய்வது, சமையலில் உதவுவது, மாடியில் உள்ள செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவது என அனைத்து பொறுப்புகளையும் தானே ஏற்றுச் செய்தான். ரவியின் இந்த மாறாத உழைப்பும் அன்பும் என் மனதில் அவனுக்கு ஒரு நல்ல இடத்தை பெற்றுத் தந்தது. சில மாதங்கள் கடந்த பின் ஒரு நாள் என் கணவர் அஜய் அவசியமான அலுவலக பயணமாக வெளியூருக்குச் செல்ல நேர்ந்தது. அவர் ஊரில் இல்லாத அந்த சமயத்தில் வீட்டிலுள்ள அனைத்து பொறுப்புகளையும் ரவி கவனித்துக் கொண்டான். எனக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து குடும்பத்தை ஒரு பந்தமாக தாங்கிப் பிடித்தான். நாட்கள் செல்லச் செல்ல நாங்கள் இருவருக்கும் இடையேயான புரிதல் மேலும் பலமானது. வீட்டு வேலைகளை பகிர்ந்து கொள்வது, மாடியில் ஒன்றாக அமர்ந்து பேசுவது என அந்த சூழல் ஒரு அமைதியான குடும்பச் சூழலாக மாறியது. ரவி தனது படிப்பையும் நான் எனது இல்லற பொறுப்புகளையும் நேர்த்தியாக செய்து வந்தோம். காலம் அப்படியே நின்று விடுவதில்லை. என் கணவர் அஜய் ஊர் திரும்பியதும் வழக்கமான வேலைகள் தொடர்ந்தன. இதற்கிடையில் ரவியின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சொந்தமாக தொழில் தொடங்கவோ அல்லது வேறு ஒரு நல்ல வேலைக்குச் செல்லவோ அஜய் பரிந்துரை செய்தார். குடும்பத்தின் வளர்ச்சிக்காக ரவியும் அந்த ஊரை விட்டுச் செல்ல தயாரானான். ரவி புறப்படும் நாளன்று நான் என் கைகளால் அவனுக்குச் சுவையான உணவை தயாரித்துக் கொடுத்து, எங்கு சென்றாலும் உன் உழைப்பையும் நம்பிக்கையையும் கைவிடாதே, வாழ்க்கையில் வெற்றி பெறுவாய் என்று வாழ்த்தி வழியனுப்பி வைத்தேன். பல வருடங்கள் ஓடிவிட்டன. ரவி இப்போது தன் சொந்த முயற்சியால் வாழ்க்கையில் முன்னேறி ஒரு நல்ல நிலையில் இருக்கிறான். தான் கற்ற உழைப்பு பண்பையும் கடின உழைப்புக்கான மதிப்பையும் எந்த சூழலிலும் அவன் மறக்கவில்லை. எனக்குத் தன் வாழ்நாளில் உதவிய அந்த நாள்களை அவன் ஒரு நல்ல அனுபவமாக மனதில் ஏந்தி தன் சொந்த பாதையில் வெற்றிகரமாக பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறான். இந்த மாதிரி பல சுவாரஸ்யமான கதைகளை கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.